இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலிருந்து மத்தேயு 13:44 வயலில் புதையலை கண்ட மனிதன். வயலில் புதையலை கண்ட மனிதன், வாழ்க்கையில் நம் புதையல் என்ன என்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. நம் ஒவ்வொருவருமே ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்குமே ஒரு இலக்கு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்குமே ஒரு கனவு இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய புதையல் என்ன, எதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை அமைகின்றது என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். முதல் வரி, முதல் வார்த்தை, மொத்தம் எத்தனை உவமைகள் நாம இன்னைக்கு படிச்சோம்? ரெண்டுன்றவங்களா கை தூக்குங்க. 2 உவமைகள் பார்த்தோமா, 3 பார்த்தோமா, 4 பார்த்தோமா? எத்தனை உவமைகள், பேரபிள்ஸ் நம்ம இன்று நற்செய்தியில படிச்சோம்? 2, 3, 4? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4. 3 உவமைகள் பார்த்தோம். அதில் முதல் உவமை புதையலை பற்றிய உவமை. அதில் இருக்கின்ற அந்த ஒரு மைய வார்த்தை என்னவென்று, கண்டுபிடித்தார். புதையலை கண்டுபிடித்தார், மறைந்திருந்த புதையலை கண்டுபிடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை கண்டுபிடிக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை தேடுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை புதையல் என கருதுகிறேன்? என்னுடைய வாழ்க்கையில் எது எனக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் பொதுவாக நாம் பலவற்றை தேடுவோம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இதெல்லாம் என் வாழ்க்கையில தேடுறேன், எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை என்றால், நாம் பலரும் பல நேரங்களில் நாம் சொல்வது பணம், புகழ், பதவி, ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மொபைல் போன், இது போன்ற. இன்னும் இளைஞர்கள், இளம் பெண்கள், நம்ம வாலிப வயதில் இருக்கவங்கலாம் நம்மளுக்கு லைக்ஸ், ஃபாலோவர்ஸ், இது போன்ற விஷயங்களை நாம் கண்டிப்பாக தேடுவோம். கண்டிப்பாக அதை கண்டுபிடிப்பதற்காக நம்மை நாமே தயாரிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்கள் மனம் எங்கு இருக்கின்றதோ, உங்களுடைய மனம் உங்கள் செல்வத்தை நோக்கி இருந்தால் அதை தான் நீங்கள் தேடி ஓடுவீர்கள், நாடுவீர்கள். உங்களுடைய மனம் உங்கள் இயேசுவின் மீதோ விண்ணரசின் மீதோ, இன்றைய காலகட்டத்தில் சென்ற வாரம் சரி, விண்ணரசை பற்றிய அந்த ஒரு செய்தியை தான் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். விண்ணரசு என்றால் ஒன்றுமல்ல, புதையலாகிய இயேசு கிறிஸ்து. முதல்ல நம்ம புதையல் எது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான புதையல் இயேசு கிறிஸ்து தான், இறைவன் தான் என்பதை நாம் அறிந்தோம் என்றால் அதற்கான விளிமியங்களை நாம் தேடி அலைவோம், அதற்கானவற்றை நாம் தேடுவோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை புதையல் என்று நினைக்கின்றோமோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கின்றோம், வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்கின்றோம். நம்முடைய விவிலியத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா விவிலிய புத்தகத்திலே 7வது அதிகாரத்துல அருமையான ஒரு நிகழ்ச்சி. எரிகோ நகரை அவர் கைப்பற்றுகிறார். ஆகான் என்ற ஒருத்தர் எரிகோ நகரை கைப்பற்றுகின்றார். இறைவன் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, அந்த நகரிலிருந்து நீங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. நீங்க அந்த நகரை வெற்றி அடையலாம். நீங்க அந்த நகரை வெற்றி அடைந்த பிறகு அந்த நகரிலிருந்து நீங்கள் எதையுமே உங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு வரக்கூடாது என்று கூறுகிறார். ஆனால் ஆகான் என்ன பண்றார்னா, பாபிலோனிய ஆடை, வெள்ளி, பொன், இது 3ஐயும் தனக்காக எடுத்துக்கொண்டு வந்து வருகிறார். அந்த நகரத்தை கைப்பற்றியவுடன், அந்த நகரத்தை வெற்றி அடைந்தவுடன், பாபிலோனிய ஆடை, வெள்ளி, பொன், அவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், நான் ஆசைப்பட்டேன், எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். நான் அதை பார்த்தேன், ஆசைப்பட்டேன், எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன் என்று கூறுகிறார். இறைவனுடைய பார்வையில் அது மிக பாவமாக கருதப்பட்டது. ஏனென்றால் இறைவனுடைய அந்த ஒரு கட்டளையை அவர் மீறி விடுகிறார். இறைவனுக்கு கீழ்ப்படிதல் தான் உண்மையான புதையல் என்பதை அவர் மறந்து விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் இந்த ஆக்கான் போலவே நாமும் வாழ்கின்றோம். நீங்க யோசுவா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா இருக்கும். ரொம்ப பெரிய வசனம். இறைவன் இதெல்லாம் சொல்லுவாரு, உனக்கு நான் எல்லாமே தரேன், ஆசிரியை வழங்குகிறேன், யோசுவாவுடைய பையன் ஆக்கான், உனக்கு எல்லாமே தருகின்றேன், ஆனால் அந்த நாட்டிலிருந்து நான் தீட்டு என்று நினைக்கக்கூடிய பொருளை நீ எடுத்துட்டு வரக்கூடாது. ஆனால் அது அவரை கவர்ந்து விடுகின்றது. இன்றைய மாய உலகில் நம்மையும் இது போன்று பல விஷயங்கள் கவரக்கூடியதாக இருக்கும், நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், உங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம் அதை எப்படி பார்க்கின்றது? நீங்கள் அதை புதையல் என கருதினீர்கள் என்றால், நீங்கள் அதன் மீது ஆசை கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு உண்மையான புதையல் இயேசு கிறிஸ்து என்பது நீங்கள் அறிய மாட்டீர்கள். உங்களுடைய பார்வை சிறிது தவறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் தவறிவிடும்.
எல்லாமே நம்முடைய பார்வையிலும் நாம் தேடி செல்வதில் தான் அமைந்திருக்கின்றது. பலரும் அந்த புதையலை கடந்து சென்றிருக்கலாம், ஆனால் ஒரே ஒருவர் தான் மறைந்திருந்த அந்த புதையலை அடைகின்றார். நாமும் பல நேரங்களில் நமக்கு முன்னே பலவற்றை வைத்திருக்கின்றோம். எதை நாம் கண்டுபிடிக்கின்றோம்? உண்மையான புதையல் எது என்பதை நாம் அறிகின்றோமா? உண்மையான புதையல் இயேசு கிறிஸ்து, உண்மையான புதையல் இறைவனுக்கு கீழ்ப்படிவது என்பதை நாம் அறியும் பொழுது இயேசுவை நாம் கண்டுபிடிக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் பணம் தான் புதையல் என்று நான் நினைத்தோம் என்றால், புகழ்தான் புதையல் என்று நான் நினைத்தேன் என்றால், பதவிதான் புதையல் என்று நான் நினைத்தேன் என்றால், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கேஜெட்ஸ், மொபைல் போன்ஸ், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் புதையல் என்று நினைத்தோம் என்றால், நாம் அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் கண்டுபிடிப்போம். உண்மையான புதையலை நாம் விட்டு விடுவோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் செங்கல்பட்டில் ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். படிக்கின்ற பிள்ளைகளிடம் ஒரு ஆய்வினை மேற்கொண்டார்கள். அதில் என்னவென்றால், யாரெல்லாம் இந்த படிப்பை ரொம்ப தள்ளி போட்டுட்டே வராங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், இந்த ஹோம்ஒர்க்கை நாளைக்கு முடிச்சிடலாம், அதை யாரு பண்ணுறாங்க என்றால், அநேக மாணவர்கள் சமூக ஊடகத்திற்கு அடிமைத்தனமாக இருந்த மாணவர்கள் தான். பலரும் தன்னுடைய படிப்பை அடுத்த நாள் என்று தள்ளி போடுகிறார்கள். அதற்கு அழகாக அந்த செய்தித்தாள் ஒரு பேர், அகாடமிக்கல் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று கூறுகிறார்கள். தன்னுடைய படிப்பை தள்ளி போட்டவர்கள் எல்லோருமே சமீப காலத்தில் யார் என்று பார்த்தோம் என்றால், எதை தேடி சென்றார்களோ அதில் அடிமையானவர்கள், சமூக ஊடகத்திலே அடிமையானவர்கள் தான் தன்னுடைய படிப்பை நிறுத்தி விடுகிறார்கள். எனவே அந்த ஆரம்பத்திலேயே நான் எதை தேடி செல்கின்றேன், எதை கண்டுபிடிக்கின்றேன் என்பதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாலிப வயதில் இருக்கக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினர்கள், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில், அவர்கள் எதை உண்மையில் தன்னுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமாக வைத்திருக்கின்றார்கள், எதை தேடி ஓடுகின்றார்கள்? பலரும் பல நேரங்களில் இந்த சமூக வலைத்தளம், இந்த ஊடக பொறுப்பு, இது போன்ற நாம் நவீன மாய கலாச்சாரம் பார்ப்பதற்கு மிகவும் கண்ணை கவரக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் அது புதையல் அல்ல. உண்மையான புதையல் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உணரும் பொழுது அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிப்பேன். அதை கண்டுபிடிப்பதற்கான சக்தி தான் முதல் வாசகத்தில் இயேசு கூறுகிறார். சாலமோன் என்ன கேட்கிறார் கடவுள் கிட்ட? உண்மையான ஞானத்தை கேட்கிறார். அவர் பணமோ புகழோ பதவியோ எதுவுமே கேட்கல. அப்பதான் அரசரா திருப்பொழிவு செல்கிறார், ஆண்டவர் முன் தோன்றுகிறார். உனக்கு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது அவர் நீடிய ஆயுளையோ பணத்தையோ புகழையோ கேட்கவில்லை, மாறாக ஆய்ந்து அறியக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் உண்மையாகவே இயேசுவை நான் பின்பற்ற வேண்டும், இயேசுவை நான் கண்டுபிடிக்க வேண்டும், அவருடைய அதிசயத்தை நான் காண வேண்டும் என்றால் அதற்கான இறை ஞானம் எனக்கு வேண்டும். சாலமோனுக்கு அளித்த அதே ஞானத்தை நாமும் இறைவனிடம் கேட்க வேண்டும். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில் எதை கண்டுபிடிக்கிறேன், இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கண்டுபிடித்ததை தக்க வைத்துக் கொள்ளுதல். இரண்டாவது ஓமை என்ன பார்த்தோம்னா, முத்து. ஒரு முத்தை தேடி போறாரு, விலையுயர்ந்த முத்தை தேடி போறாரு, அந்த முத்தை பார்க்கிறாரு. அதை பார்த்தவுடன் அந்த வணிகர் பல முத்துக்களை அவருடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கலாம். வணிகர் என்றாலே வாங்கி விற்கிறது, இதுதான் அவருடைய வேலை. பல முத்துக்களை அவர் பார்த்திருக்கலாம். ஒரே ஒரு முத்தை பார்க்கிறார், அதோடைய பொருளையும் அதோடைய மதிப்பை உணர்கின்றார். தனக்கு இருக்கவற்றை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்குகின்றார். அப்படியானால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவையோ இயேசுவின் சாராம்சங்களையோ வாழ்க்கை விளிம்பைகளோ கிறிஸ்தவ விளிம்பைகளோ நான் புதையலாக கருதும் பொழுது, அதை நான் கண்டுபிடித்த பொழுது, அதற்காக அதை தக்க வைத்துக் கொள்ள நான் எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய ஆசைகளை, என்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை, என்னுடைய பாவ வாழ்க்கை அனைத்தையும் விட்டுவிட்டு சிறிய சிறிய முடிவுகளை அவர் எடுக்கின்றார் தைரியமாக. அதே போல்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அந்த புதையலை தக்க வைத்துக் கொள்ள நான் பலவற்றை விட்டுவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த புதையல் எனக்கு சொந்தமாக்கப்படும். மோசே என்று மோசையை பற்றி நமக்கு தெரிந்திருக்கும். அவர் எகிப்தில் ராஜ மரியாதையோடு வாழ்ந்திருக்கலாம். அவர் நினைச்சாருன்னா அவர் சொல்றதுதான் அங்க நடக்கும். அவர் ஆளுநராக இருந்திருப்பார், எகிப்தில் இருந்திருப்பார். ஆனால் அவர் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார். அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக, இறைவனுக்காக அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அதை நாம் பார்க்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல மிகவும் அழகாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக நான் மகிழ்ச்சியை எகிப்தின் செல்வாக்கை விட மேலானதாக கருதினார். கிறிஸ்துவுக்காக எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை எல்லாவற்றையும் விட மேலாக கருதினார்.
கிறிஸ்துவுக்காக. எனவே கிறிஸ்து என்னுடைய புதையலாக நான் நினைக்கும் பொழுது, இயேசுதான் என்னோட வாழ்க்கையில புதையல் நான் நினைக்கும் பொழுது, நான் எல்லாவற்றையும் விட அவரை மேலாக கருதுவேன். அதற்கு விலை மதிப்பே அல்ல. உண்மையாகவே நான் என்னுடைய இயேசுவை நான் என்னுடைய மனதில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் அன்பாக இருக்க வேண்டும், நான் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் தான் நான் அந்த பெரிய முத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். நான் நல்லா தினமும் திருப்பலிக்கு வருவேன், ஆனா மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேச மாட்டேன். நான் தினமும் திருப்பலி நான் முழங்காலிட்டு ஜெபிப்பேன், ஆனால் நான் மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று இருந்தோம் என்றால் அந்த புதையலை என்னால் தக்க வைத்து கொள்ள முடியாது. நான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் விழுமியங்களை பின்பற்ற வேண்டும், உண்மையாகவே மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க தெரிந்திருக்க வேண்டும். 4 பேர்கிட்ட நம்ம சிரிச்சு பேச கத்துக்கணும். அவங்கள பார்த்தவொடனே இது பொல்லாத பொம்பளையாச்சே, இவரை பத்தி எனக்கு தெரியாதா என்று நாம் புரணி பேசிவிட்டு சென்று விடக்கூடாது. மாறாக அன்பாகவும் மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இது போன்ற சிறிய சிறிய தியாகங்களை நான் செய்யும் பொழுது பெரிய முத்துக்களை நான் எனக்கு தக்க வைத்துக் கொள்வேன். புனித அபிலா திரேசா அழகாக சொல்லுவார், கடவுள் மட்டும் போதும் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார். கடவுள் மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். அப்படி என்றால் இயேசுவை பெற்றவன் எதையும் இழக்கவில்லை, இயேசுவை இழந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றான். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுவிட்டோம் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் இழப்பு என்று எதுவுமே இல்லை. இயேசுவை நான் இழந்து விட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை கண்டுபிடிக்கின்றேன்? முதல் விஷயம், கண்டுபிடித்ததை நான் எப்படி தக்க வைத்துக் கொள்கின்றேன். இரண்டாவது விஷயம், இது இரண்டுத்திற்குமே காரணியாக அமைவது ஆய்ந்துணரக்கூடிய என்னுடைய ஞானம். அந்த ஞானம் நமக்கு இருக்கும் பொழுது உண்மையான புதையலை நாம் கண்டுபிடிப்போம். அப்படி நான் கண்டுபிடித்ததை தக்க வைத்துக் கொள்ள என்னுடைய வாழ்க்கையில் நான் தினமும் ஜெபம் செய்வேன், மற்றவர்களை மன்னிப்பேன், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வேன், அன்பு செய்வேன், மற்றவர்களிடம் சிரித்து பேசுவேன், எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் இந்த உலகத்தில் வாழ்வேன். இது இரண்டும் இருக்கும் பொழுது மூன்றாவது ஓமை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதாவது நல்ல மீன்களை பிரிக்கின்றார்கள், கெட்ட மீன்களை தூக்கி எறிகின்றார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்து நம்மை அரவணைத்துக் கொள்வார். நாம் இந்த காரணிகளை பின்பற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, அவரை நான் புதையலாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி இல்லை எனில் அவர் என்னை ஒதுக்கி வைத்து விடுகின்றார். எப்படி அந்த மூன்றாவது ஓமைகளில் நாம் பார்க்கின்றோமோ, கெட்ட மீன்களை எல்லாம் தனியாக வைத்துவிட்டு நல்ல மீன்களை தனியாக வைக்கிறார்களோ அவற்றை கூடையில் போடுகிறார்கள், கெட்ட மீன்களை தூக்கி எறிகிறார்கள். அதற்போல இயேசு நம்மை ஒருபோதும் எரியக்கூடாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நம்மை இயேசு கிறிஸ்து அரவணைக்க வேண்டும் என்றால் அவர்தான் உண்மையான செல்வம், அவர்தான் உண்மையான புதையல் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் உங்களுடைய செல்வமும் இருக்கும். நீங்கள் எதன் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்களோ, நீங்கள் இன்று பெரிய பெரிய பணத்திற்காகவோ புகழுக்காகவோ பதவிக்காகவோ கவனம் செலுத்தினா, எங்க சென்றாலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், என்னை எல்லோருமே பெரியதாக பார்க்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் அதை தேடிதான் ஓடுவோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் புதையலாக இருக்கும். நான் இயேசு கிறிஸ்துவை புதையலாக கருதும் பொழுது அவருடைய விழுமியங்களாகிய அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய குணம், பொறாமை அல்லாத ஒரு மனம், இது போன்ற விஷயங்களை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். அப்பொழுது இயேசு நம்மை ஏற்றுக்கொள்வார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களை நீங்களே ஆய்ந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை கண்டுபிடிக்கின்றேன்? இரண்டாவது, கண்டுபிடித்த அந்த புதையலை தக்க வைத்துக் கொள்கின்றேனா? மூன்றாவது, அப்படி இருக்கும் பொழுது இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் உங்களை ஆய்ந்து விடை தேடியவர்களாய் தொடர்ந்து திருப்பலியில் நாம் பக்தியோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமேன்.